பார்ப்பது வீரனுக்கு அழகில்லை என்ற போர்க்களத்தை அரிச்சுவடி தவறையும் மறந்து விடாமல் மரணம் மாவீரனுக்கு தரப்படும் மலர்ச்செண்டு மங்கையின் இதழை வெடிச்சுவையானது என்ற மனோபலத்தோடு படையை நடத்தி செல்பவனே மான மறவன் மண்ணின் பெருமை காப்பவன் என்ற பாசர காவியத்தை படித்த நான் சாவுக்கு அஞ்ச மாட்டேன் அஞ்ச மாட்டேன் அஞ்சவே மாட்டேன் என்று முழங்கினான். அந்த மன உறுதி, வீரம், துணிவு, தைரியம் நமக்கெல்லாம் வர வேண்டும் அப்பா, நமக்கெல்லாம் வர வேண்டும். என்ன கராத்தா? யார் உங்களை பெஞ்சு மேல நிக்க வச்சது? இது என்ன பள்ளிக்கூடமா இல்ல சந்த கடையா? இல்ல சார், இந்த பாம்பு கீழ இருங்க சார் அப்படின்னு பொருளிய கிளப்பி விட்டா சார். யாரு பொருளிய கிளப்பினது? எந்திரி எந்திரி. இவன் தான். இவனா? கண்ணா, கிளாஸ் நடக்கும் போது பாம்புன்னு சொல்லி பீதியை கிளப்ப கூடாது. பாவம் வாத்தியார் பயப்படுறாருல்ல. உட்கார் உட்கார். கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளாம அவங்கிட்ட கொஞ்சிட்டு இருக்கீங்களே. இவன் யார் தெரியுமா? வி தாமோ. வி தாமோன்னு வெத்து பையன் நினைக்காதீங்க. இவன் வேலம்பட்டி வெட்டருவா வெங்கிட்டுவோட ஒரே வாரிசு. வேலம்பட்டி வெட்டருவா வெங்கிட்டு யார் தெரியுமா? இவன் அப்ப இந்த மாவட்டத்திலேயே பெரிய ரவுடி. இவன் எதால தப்பு பண்றானோ அதை வெட்டி போடுவான். இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்பிச்சோம், நம்ம 2 பேரும் இந்த ஸ்கூலை விட்டே வெளியே அனுப்பிச்சிடுவான். ஜாக்கிரதை. தாமு கண்ணா, இனிமே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நல்ல பையனா இருக்கணும். அப்பாவை நான் கேட்டேன்னு சொல்லு. உட்கார். என்னடா பாம்பு? இல்ல சார், சும்மா விசாரிச்சிட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் சொல்லி ஹெட் மாஸ்டரையே பயமுறுத்த கூடாது. வர்றேன். ஏயா குறுக்க நீட்டிட்டு நிக்கிற? போயா. வணக்கம் சார். வெல்கம் வெல்கம். உட்காருமா. தேங்க்யூ சார். உன் பேர் என்னம்மா? அறிவுக்கொடி. அறிவு கொடியா? அதான் குடி மாதிரி இருக்கிறேன். உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சது. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? லேடிஸுக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறது என்னுடைய தலையாய கொள்கை. ரொம்ப கஷ்டமான நேரத்துல எங்க குடும்பத்துக்கு இது ஒரு பெரிய உதவி சார். பொண்ணுங்கள்லாம் கொஞ்சலாம், ஆனா கெஞ்சப்படாது. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே நான் அவதாரம் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கேன். இந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கறதா கொஞ்சம் ஏறத்தாழ இருக்கும். சமயத்துல 2-3 மாசத்துக்கு ஒருக்கா தான் கொடுப்போம். ஒட்டுமொத்தமா வாங்கிக்கிட்டா உனக்கும் நல்லது தானே. லம்பா ஏதாவது வாங்கிக்கலாம். பரவாயில்ல சார், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் வேணும். பொண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிக்கலாம். அப்ப நீ இன்னைக்கே வேலைக்கு சேர்ந்துடலாம். பலகீனமா ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு டியூட்டிய ஆரம்பிச்சது. பொண்ணு தாயே, என்னங்க நம்ம பையன் எந்த பஸ்ல வர்றேன்னு சொன்னா? 6 மணி பஸ்ல தாங்க வரேன்னு சொல்லி. ஒரு நாளைக்கு எத்தனை 6 மணி வருது? இவனோட பெரிய அவஸ்தை. நீங்க தான் இப்ப அவஸ்தைப்படுறீங்க, பேசாம இருங்க. இல்ல இல்ல, மாலை வாடிடுமே. அதெல்லாம் ஒண்ணு வாடாது. இந்தாயா, நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. பஸ் வந்த உடனே என் பையன் தான் முதல்ல இறங்குவான். உடனே ஊதிடணும். இந்த பஸ் வந்துருச்சு, பஸ் வந்துருச்சு. ரெடியா இருங்க, ரெடியா இருங்க, ரெடியா இருங்க. பஸ் வருதுயா. ஒரு வயசான கிழவ வர்றான், இவனுக்கு போய் ஊதுறீங்களே, இவனா என் மவன்? ஏயா, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? பொம்பளை வர்றா ஊதுறீங்களே, என் பையன் என்ன புடவை கட்டிட்டு வருவான்னு சொன்னா? தப்பெல்லாம் பண்ணாதீங்க, ஒழுங்கா ஊதுங்க. உள்ள வந்துட்டான், வந்துட்டான். வாசிங்க வாசிங்க.